தமிழ் மொழிகளை அரச மொழிகளாக மாற்றுகின்ற வரைக்கும் 74ஆம் ஆண்டு கல்வி தரப்படுத்தல் சம்பந்தப்பட்ட விடயங்கள் வரையும் தமிழர்களுக்கு எதிராக நடத்தப்பட்ட இனப்படுகொலைகள் சம்பந்தப்பட்ட அது 83 அறிக்கலாம், பலதரப்பட்ட காலத்தில் இந்த இனப்படுகொலை அறிக்கலாம். இந்த விடயங்களோட ஒட்டிய விடயத்தில் தமிழர்கள் போராட்டம் பால், தமிழர்கள் உரிமைகள் வழங்க மறுக்கப்பட்டதன் பால் உருவாக்கப்பட்ட உங்களுக்கு தெரியும் திம்பு பேச்சுவார்த்தை ஊடாக 2 நாடுகள் ஒப்பந்தங்களை செய்து உருவாக்கப்பட்டது 13வது திருத்தம். இது தமிழ் மக்களின் உறைந்த இரத்தத்துக்கான தற்காலிகமாக வழங்கப்பட்ட பரிசு. அந்த பரிசு என்பது அந்த அந்த பொட்டலம் என்பது இலங்கையில் இருக்கிற 3 இன மக்களும் அதை நிர்வாக ரீதியாக அனுபவித்துக் கொண்டிருக்கிறார்கள். இந்த தருணத்தில் ஏவிபிபியை பொறுத்தவரையில் நீண்ட காலமாக ஒரு போராட்டத்தில் ஈடுபட்ட ஒரு அமைப்பு. அப்படிப்பட்ட ஒரு அமைப்பு வடக்கு கிழக்கில் சிறுபான்மையினர் சம்பந்தமாக முன்வைக்கப்பட்ட தற்காலிகமாக ஒரு குறிப்பிட்ட வீதம் முன்வைக்கப்பட்ட திட்டங்களை, அதிகார பரவலாக்கல், அதிகார பங்களோடு சம்பந்தப்பட்ட திட்டங்களை இல்லாம அரசியல் யாப்பில் உள்ளடக்கப்பட்ட விடயங்கள் இல்லாத புது விடயங்கள் அல்லது. ஏற்கனவே அது 87ஆம் ஆண்டு 88ஆம் ஆண்டு அரசியல் அதிகாரத்தை அரசியல் யாப்பு உள்ளடக்கப்பட்ட ஒரு விடயம். அந்த விடயத்தில் இல்லாமலாக்கி புதிய அரசியல் தீர்வு திட்டம் கொண்டு வருவது என்பது ஒரு ஏற்புடையதான விடயங்கள். அதில் குறிப்பாக ஜேவிபி அமைப்பினராகிய இந்த ஒரு போராட்டத்தோடு சம்பந்தப்பட்ட அமைப்பு உங்களுக்கு தெரியும். ஒரு போராட்டத்தில் ஒரு அமைப்பு ரீதியாக பொறுப்பாளராக தளபதியாக இருந்த ஒருவர் ஜனாதிபதியாக தெரிவு செய்யப்பட்டிருக்கின்றார். அது மட்டுமல்ல, வடக்கு கிழக்கில் சிறப்பான கொள்கைகளை முன்கூட்டியே வைத்து பல நல்ல கொள்கைகளை சொல்லி வாக்குகளை பெற்றுக்கொண்டு உங்களுக்கு தெரியும் 30ஆம் தேதி 6ஆம் மாதம் 2006ஆம் ஆண்டு இதே ஜேவிபியினர் தான் வடக்கு கிழக்கை பிரிப்பதற்காக நீதிமன்றத்துக்கு சென்றிருந்தார்கள். அன்றையோடு பிரிக்கப்பட்ட வடக்கு கிழக்கை ஏற்கனவே இலங்கை இந்திய ஒப்பந்தம் ஊடாக தற்காலிகமாக வடக்கு கிழக்கு மாகாண சபை இயங்கப்பட்டு ஒன்றாக செயற்பட்டதை இதே ஜேவிபியினர் தான் 30ஆம் தேதி 6ஆம் மாதம் 2006ஆம் ஆண்டு 2ஆக நீதிமன்றம் சென்று 2ஆக பிரித்த பெருமையும் அவர்களைத்தான் செய்த துரோகம் அது. அதேபோல் இன்று அதுக்கு அப்பால் இலங்கை இந்திய ஒப்பந்தம் ஊடாக முழு நாடு பயன்படுத்திய இந்த மாகாண சபை முறைமையை இல்லாமலாக்கி புதிய திட்டம் கொண்டு வரக்கூடிய செயல்பாடு என்பது அது மட்டுமல்ல. இந்த தேர்தல் காலகட்டங்கள் சொல்லப்பட்ட ஜேவிபியால் முன்வைக்கப்பட்ட பொய் பிரச்சாரங்கள், குறிப்பாக உங்களுக்கு தெரியும், முட்டையை இறக்குமதி செய்ய மாட்டோம், அரிசியை இறக்குமதி செய்ய மாட்டோம், மின்சாரத்துக்கு நாங்கள் உடனடியாக வந்தவுடன் மின்சாரத்துக்குரிய பெறுமதியான இப்ப ஒதுக்கப்படுற நிதிகளை நாங்கள் குறைத்து எவ்வளவுக்கு குறைக்க முடியும் குறைப்போம், எரிபொருளை குறைப்போம் என்று சொன்னார்கள். அதுக்கு அப்பால் ஒரு பாவமான விடயம், ஒரு பயங்கரவாத சட்டம் இல்லாமல் ஒழிப்போம் என்று சொன்னார்கள். ஜனாதிபதி அதிகாரம் உள்ள ஜனாதிபதி முறைமையை இல்லாத ஒழிப்போம் என்று கூறுகிறார்கள். என்ன நடத்துகிறீர்கள்? வடக்கு கிழக்கு மக்களை ஏமாற்றி வாக்குகளை பெற்றுக்கொண்டு பயங்கரவாத திட்டம் நிப்பாட்டப்படவில்லை, ஜனாதிபதி முறைமை ஒழிக்கப்படவில்லை. கடந்த காலத்தில் உங்களால் 30ஆம் தேதி 6ஆம் மாதம் 2006ஆம் ஆண்டு வடக்கு கிழக்கை பிரித்தீர்கள். தற்சமயம் 13வது திருத்தத்தில் அரசியல் ஜாப்பு உள்ளடக்கப்பட்ட விடயங்களை இல்லாமல் ஆக்குவதற்கான செயல்படுத்தி கொள்கின்றீர்கள். நீங்கள் உங்களால் வடக்கு கிழக்கு மக்களிடம் செய்யப்பட்ட முழு துரோகமான செயற்பாடு. அதுக்கு அப்பால் முழு இலங்கை வாழ் மக்களும் சமதர்மமாக வாழுவதற்கான சூழலை அரசியல் யாப்பை கொண்டு வரப்போம் என்று சொல்கிறார்கள். நான் உங்களிடம் சவால் விடுகின்றேன். இலங்கையில் அரசியல் யாப்பில் உள்ளடக்கப்பட்ட உங்களோட பௌத்த மதம் தொடர்பான சம்பந்தப்பட்ட விடயத்தில் இதே ஜேவிபியினர், இதே ஜேவிபியை சேர்ந்த மக்களால் தெரிவு செய்யப்பட்ட பாராளுமன்ற உறுப்பினர், குறிப்பாக வடக்கு கிழக்கு தெரிவு செய்யப்பட்ட பாராளுமன்ற உறுப்பினர்கள் உங்களால் முடியுமானால், நீங்க சமதர்ம ஆட்சியை கொண்டு வர விரும்பினால், 3 இன மக்களும் சமனாக விரும்பினால், இந்த பௌத்த மதத்தோடு சம்பந்தப்பட்ட விடயத்தை அதிகாரத்தை குறைத்து அனைத்து மதங்களும் சமனான மதம் என்று நீங்கள் அரசியல் ஜாப்பில் நீங்கள் உள்ளடக்குவீர்கள். ஆனால் நாங்கள் இந்த அரசியலை விட்டு ஒதுங்குவதற்கு நாங்கள் தயாராக இருக்கின்றோம். ஆகவே பொதுமக்களிடம் நீங்கள் சொல்லப்பட்ட விடயங்கள் என்பது முழு பொய்யை கூறி நீங்கள் அரசியல் விடயங்களில் வாக்குகளை பெற்றுக்கொண்டு ஜனாதிபதி முறைமை ஒழிக்க முடியாது, பயங்கரவாத திட்டத்தை நிப்பாட்ட முடியாது, 13வது திருத்த சட்டம் தேவையில்லை, கடந்த காலத்து வடக்கு கிழக்கை பிரித்தீர்கள், முட்டை இறக்குமதி திரும்ப செய்கிறீர்கள்,
அரிசை இறக்குமதி செய்வதற்காக சொல்லுகிறீர்கள். 1.25 லட்சம் செலவு செய்து பாதிக்கப்பட்ட விவசாயிகளுக்கு 40,000 ரூபாய் 90% பாதிக்கப்பட்டவர்களுக்கு இது நியாயம் தானா என்பதை நான் கேட்க விரும்புகிறேன். ஆகவே எதிர்காலத்தில் இந்த விடயங்களை நீங்க அமுல்படுத்துவதற்கு உங்களுக்கு தெரியும், மட்டக்களப்பு மாவட்டத்தை பொறுத்தவரையில் நீங்க பல விடயங்களை கூறுகிறீர்கள். கல்முனை பிரதேச செயலகம் தொடர்பாக நீங்கள் என்ன நடவடிக்கை எடுக்க போறீர்கள்? தெரிவு செய்யப்பட்ட பார்லிமெண்ட் உறுப்பினர்கள் கல்முனை தமிழ் பிரதேச செயலகத்துக்கு காணி தொடர்பான அதிகாரங்களும் நிதி தொடர்பான அதிகாரங்களும் வழங்கப்பட்டே ஆக வேண்டும். அது அரசு நிர்வாக எந்திரத்தில் உள்ளடக்கப்பட்ட விடயங்களால் மாதவனால் மயிலத்து மடுவோடு சம்பந்தப்பட்ட விஷயங்களில் மகாபலியோடு சம்பந்தப்பட்ட விடயங்களும் வனையிலாகாடோ சம்பந்தப்பட்ட விடயங்களும் அந்த காணி அந்த வடக்கு கிழக்கில் குறிப்பாக மட்டக்களப்பு மாவட்டத்தில் கால்நடை பண்ணையாளர் இருக்கின்றது. 5 பிரதேச செயலாளர் பிரிவு, அது வெள்ளாவளியா இருக்கலாம், பவுனதியா இருக்கலாம், பட்டிப்பளையா இருக்கலாம், கிரானா இருக்கலாம், வாகரையா இருக்கலாம். அந்த பகுதிக்குரிய கால்நடை பண்ணையாருக்குரிய காணி கெசட் பண்ணப்பட்டு நில அளவை செய்யப்பட்டு அவருக்கான வர்த்தமானி பிரகடனப்பட்டு கால்நடை பண்ணையாளருக்கு அந்த காணி வழங்குவதற்கான நடவடிக்கைகளை நீங்கள் மேற்கொண்டே ஆக வேண்டும். நீங்கள் செய்ய வேண்டும். செய்யாத பட்சத்தில் அடுத்த வரும் காலகட்டத்தில் மக்களை உங்களை நிராகரிப்பார்கள் என்ற செய்திகளையும் இதான் நான் சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன்.